இட்லிக்கு வழக்கமா நம்ம வீட்டுல சட்னி சாம்பார் இல்ல பொடி தான் தொட்டு சாப்பிடுவோம். ஒரு சேஞ்சுக்கு இந்த எம்பி சால்னாவை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த காம்பினேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஒரு பேன்ல எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதுல கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கை முந்திரி, ஒரு கப் தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் திக்கான பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். 2-3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், ஒரு கை கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நம்ம அரைச்சு வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். சால்னா கொஞ்சம் கெட்டி ஆகுறதுக்கு ஒரு கப்ல 2 ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில லம்ஸே இல்லாம மிக்ஸ் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி போட்டு 20 நிமிஷம் கொதிக்க வச்சு பினிஷிங்க்கு ஒரு கை கொத்தமல்லி ஆட் பண்ணோம்னா நல்ல ருசியான எம்டி சால்னா ரெடி.